கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் இணையதளத்தின் மூலமாக கர்த்தரை பாடி துதிக்க அதை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த வீடுகளிலிருந்து பார்க்கிற உங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் தலைவரை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த நல்ல காலை வேளையில அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆராதிக்க கர்த்தரை கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாடி துதிக்கிற வேளையில நாம மகிமைப்படட்டும். இதை இணையதளத்தின் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பதாக. என் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். பாடல் புஸ்தகத்திலே 669 இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பாதி கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பாதி கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பாடலுருக்கம் உடையவரே வந்திப்பது வல்லவர். பாடலுருக்கம் உடையவரே வந்திப்பது வல்லவர். நினைவாய் இருக்கின்றார் ஓடிவாயின் மகளே, நினைவாய் இருக்கின்றார் ஓடிவாயின் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரப்பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரப்பிடித்து நடத்திடுவார். என்னவெல்லாம் ஏற்றவெல்லாம் இங்கே நிறைவேற்றுவார். என்னவெல்லாம்
மீட்டமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இன்று கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், இயேசுவின் நாமத்தினாலே அவர் எல்லா கொரோனா நோய் மாறட்டும். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரிய வட்டிட முன்னே, எல்லா பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரிய வட்டிட முன்னே. கொண்டாடுவோம் அவரை பார்த்த ஒவ்வொரு கரங்களை தட்டி வீடுகளில் சேர்ந்து கரங்களை தட்டி அவரை கொண்டாடுவோம். கைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆயினார் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். நம்மை ஆயினார் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுங்க பாப்போம். கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. தீவிரத்தம் உனக்காக தீர்த்திடு என் மகனே. அவன் உனக்காக தீர்த்திடு என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவற்றில் ஒன்றே சொல்லு சந்தமா. ஹல்லேலூயா. பெரியவற்றில் ஒன்றே மீண்டுமாய் நோய்களெல்லாம் நோய்களெல்லாம் ஆமென். கொரோனாவை நீக்கிடுவார் என்று பண்ணுவோமா? ஆமென். கொரோனாவை நீக்கிடுவார், சுகம் தருவார். பெய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர். இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. Yes, Lord. நீர் ஒன்றே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம். நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
நல்லவர். இது ஒரு பாடலை பாட போகிறோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என்ன நம்புங்கப்பா, என்ன நீங்க நம்புங்க, என்ன நீங்க நம்புங்கன்னு சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். Praise God, Jesus, praise the Lord. Jesus. எல்லா கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? இருந்த இடத்துல கரங்களை தட்டி பாடுங்க. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல்
ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். இன்னும் ஒரு பாடல் நாம் பாட போகிறோம். உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லப்பா. அற்புதங்கள் செய்யுங்க எங்க வாழ்க்கையில, நீங்க எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க என்று சொல்லி Jesus. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க நான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், அது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். கரங்களை தட்டி, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டையிலேயே வந்து நிற்கிறோம். உங்க செட்டையிலேயே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில,
கூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக எல்லாரும் கொஞ்ச நேரம் உங்களுடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், நன்றி. அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டே, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார் எனக்கு, ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்குள்ளேயும் நேசர் உண்டே, அவர்தான் இயேசு ராஜா. எனக்குள்ளும் புகலிடம் உண்டே, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செட்டையின் நிழலில் ஆளுங்கள், அவர் செட்டையின் மலைகள் ஆரோக்கியமே.
அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஆறுதல் தருபவர் நீ, ஆரோக்கியம் செய்பவர் நீ, பலனை தருபவர் நீ, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. ஆறுதலை தருபவரே, ஆரோக்கியத்தை தருபவரே, பலனை தருபவரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. சுகத்தை தருபவரே, சுகத்தை தருகிறவரே, சுகத்தை தருகிறவரே, ஓ எங்களை ஆழ்வைப்படுத்துகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்கள் கோட்டையே, ஓ நான் நம்பும் கேளுங்களே, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம். ஓ நிஷாந்தா வீரமான வீரவா நபிகோ கட்டிதோடைய ஆண்டவரே, ஓ இந்த பாத்துக்கிறீங்க தேவனே, ஓ உண்மையை கத்தோடைய ஆராதித்து கொண்டிருக்கிறவரே, உண்மையை உங்களுடைய வீரனே கத்தோடைய வல்லமை உரையோடு ஓ ரிஷாரா வீரவா Hallelujah.
ஹalleluya. நன்றி நன்றி. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலும் நல்ல சுகத்தை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. அதிகம் யாவே சொன்னதை தந்தீரே சொல்லலாம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, துதிக்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே இந்த திரும்பி நான் இறக்கத்தில் நிறைத்து நடத்தினேன். நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒன்று கூட இந்த ஆராதனை வேளையில எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்துல இந்த கொரோனாவினாலே எங்கள் ஜனங்கள் பிடிக்கப்பட்டு ஒரு விதமான பயத்தோடு வேதனையோடு இருக்கிறதை கர்த்தர் நீங்க பார்க்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாறுதலை கர்த்தர் தருவீராக. இந்த தேசத்துல இந்த கொள்ளை நோயை எடுக்கப்படுவீராக. ஆண்டவரே, இதற்காக ஆண்டவரே பிரயாசப்படுகிற எங்களுடைய தலைவர்களை ஆசீர்வதியும். விசேஷமா எங்களுடைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற எங்களுடைய முதலமைச்சருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்காக செபிக்கிறோம். ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்கிற ஆண்டவரே அந்த நல்ல ஞானத்தை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அதுவே அதை செயல்படுத்துவதற்கு தீவிரமான காரியங்களை ஏற்றவரை நடப்பிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு டாக்டர்ஸ்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நர்சஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதி, அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அன்றுவரே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறேன். அன்றுவரே ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய காவல்துறைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்றுவரே கர்த்தர் அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அநேக காவலர்கள் அன்றுவரே மரித்து போயிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோமே. அன்றுவரே கர்த்தர் எங்கள் பட்டணங்களில் அன்றுவரே இருக்கிற ஒவ்வொரு காவலர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதி, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் இந்த கொள்ளை நோயினாலே பிடிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும். இந்த சத்தத்தை கேட்டு இதை பார்த்துக் கொண்டிருக்கிற யாராய் இருக்கட்டும், இந்த வேளையை சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும். அந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும். சரீரத்திற்குள்ளே அந்த கிருமி இல்லாமல் போகட்டும். அதனுடைய கரம் பாதுகாக்கட்டும். இயேசுவின் ரத்தத்தின் சரீரத்தில் துளிக்கிறோம். ஒவ்வொரு நரம்புகள், ஒவ்வொரு எலும்புகளில் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நல்ல நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் அவருடைய வார்த்தையை நாம் தியானித்து கடந்து போகலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமை கண்ட சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் படைத்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலங்களில இப்பொழுதும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை மூலம் எங்களோடு நீர் பேசுகிறது. நீங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். அடியனை மறைக்கும் நீர் வழிபடும். இதை கேட்கிற யாவருக்கும் இந்த வார்த்தை பயனுள்ள வார்த்தையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலைகளில் ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்க வேண்டும்? இந்த உலகம் முழுவதும் ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறது. இந்த ஒரு உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே ஒரு முடிவு எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறது. எதற்கு? இந்த கொரோனா என்கிற அந்த கொள்ளை நோயிலிருந்து எப்பொழுது ஒரு முடிவு உண்டாகும் என்று சொல்லி தேசமே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை நினைத்து ஒரு விதமான கலக்கங்கள், நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிறதான கலக்கங்கள் அநேக தேசத்தில் இருக்கிறார். அரசாங்கத்திற்குள்ளே ஒரு கலக்கம், என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி, இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவு உண்டாகாதா என்று சொல்லி தேசமே கலங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, யோபு பக்தர் சொல்லும் பொழுது யோபு 14 நாம் வாசிக்கலாம். இங்கே யோபு பக்தர் நிமிதமாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும்? மனுஷன் செத்த பின் பிழைப்பானா? மனுஷன் செத்த பின் அவருடைய வாழ்க்கையில மாறுதல் இருக்குமோ? இல்லை. அவன் உயிரோடு இருக்கும் போதே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை நான் காண வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். யோபு சொன்னது போல, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது மாறுதல் வரும்? என்னுடைய குடும்பத்தில் எப்பொழுது மாறுதல் வரும்? என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது ஒரு மாறுதல் வரும் என்று சொல்லி ஒரு மாற்றத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18-19 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது வேதம் விதமாய் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், முந்தினவை நினைக்க வேண்டாம். முதலாவது கொரோனா அலை நினைக்க வேண்டாம். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த 2வது அலையை நினைக்க வேண்டாம். இது 3வது அலை எப்படி இருக்குமா என்று நினைக்க வேண்டாம். நீ 3வது அலையை நினைத்தால் அது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில
நாளிலே ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். என்னுடைய வாழ்க்கை எந்த ஒரு இன்னலும் இனி வராது என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கும்படி விரும்புகிறார். நம்முடைய கலக்கங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளியை வைக்கும்படி விரும்புகிறார். எதிர்பார்த்திருக்கிற முடிவு இந்த போராட்டங்களிலே அனுபவம், இந்த போராட்டத்தின் வாயிலாய் சென்று கொண்டவர்களுடைய வாழ்க்கையில இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிறாயோ அந்த போராட்டத்தின் முடிவை கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவர். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 138:8 வாசித்து பார்க்கும்போது அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன என்பதை வேகமாய் 10 நிமிடத்தில் நான் சொல்லி நான் ஆராதனை முடிக்கும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அவரோட காருண்யத்தால் உன்னை 3வது வசனம் 4 இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டது போல, உடைய குடும்பம் உடைக்கப்பட்டது போல, எல்லாவற்றையும் இழந்தது போல, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போனது போல, எல்லாம் இல்லாமல் போல அந்த அனுபவத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு மறுபடியும் நான் உன்னை கட்டுவிக்கிறதே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் என்று நினைத்த உங்களுடைய வாழ்க்கையை, அவ்வளவுதான் முடிந்தது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இது என்னுடைய வாழ்க்கை தழைக்குமா, என்னுடைய வாழ்க்கை என்னவாகுமோ என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் மறுபடியும் உன்னை கட்டு வைக்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ இழந்து போக, நீ உன்னுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டு போன நிலையில இருக்கிற உன்னையும் என்னையும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் கட்டவிட்டு எந்த இடத்துல நீ தலைமுடிந்து நின்றாயோ அதே இடத்திலே உன் பேரை நான் பெருமைப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே எரேமியா 31வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பின்பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாய் காப்பாராம். அவர் எந்த சிங்கமும் ஆட்டை தூக்கி கொண்டு போக முடியாது, எந்த ஓனாயும் ஆட்டை தூக்கி கொண்டு போக முடியாது, எந்த மனிதர்களும் ஆட்டை களவாடி கொண்டு போக முடியாதபடிக்கு கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து நம்மை மீண்டுமாய் காட்டி எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவருடைய சரித்திரத்தை படித்தால் நன்கு புரியும். யோபு எல்லாம் இருந்தவன், சந்தோஷமானவருடைய வாழ்க்கை சுக்குநூறாய் உடைக்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் பிள்ளைகள் இழந்தான், ஆஸ்திகளை இழந்தான், சரீரத்திலே தன்னுடைய சுகத்தை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து போன இந்த யோபு
அவன் சொல்லுகிற 3 வார்த்தை எனக்கு அதிகமாய், அநேக வார்த்தைகள் அதிகமாய் பிடித்த வார்த்தை, என் மீட்பவனோடு இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அங்கே கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்றது, நான் தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லுகிறான். எனக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார். அவர் சகலத்தையும் செய்யவார் என்பதை அறிந்திருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார். இந்த யோபுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டதாய் இருந்தாலும் கர்த்தர் அவனை அப்படியே விடவில்லை. அவன் எதிர்பார்க்கிறான், இந்த என்னுடைய வாழ்க்கையில மனுஷன் சுத்த பின்னால் பிழைக்க முடியுமோ, எனக்கு ஒரு மாறுதல் வந்து விடாதா என்று சொல்லி எதிர்பார்த்த அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாறுதலை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய குடும்பத்தை மீண்டும் கர்த்தர் கட்டி எழுப்ப முடியும் என்று சொன்னார். உங்களையும் என்னையும் அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனமாய் இருக்கிற நமக்கும் கர்த்தர் இதை பார்க்கிற மதியமாய் செய்ய வல்லவர் என்றவர். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை பார்க்கிற மதியமாய் செய்ய வல்லவர் உள்ளவர். அவர் மறுபடியும் கர்த்தர் நம்மை கட்டுவிக்கிறவர். இரண்டாவது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் யாக்கோபை நீட்டி அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவனையும் பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். இரண்டாவது காரியம், நீ சுதந்திரவாளியாய் உன்னை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. பலத்தவனுடைய கைக்கு இதுவரைக்கும் அடிமைப்பட்டவனை போல நம்முடைய வாழ்க்கையில சுயமா எதுவும் செய்ய முடியாத வகையிலே பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் அநேகத்தின் மேலே எஜமானாக வைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நீ இத்தனை நாட்கள் எதிர்பார்த்திருக்கலாம், ஐயோ இந்த பாரம் எப்பொழுது மாறும், இந்த அடிமைத்தனம் எப்பொழுது மாறும், என்னை பார்க்கிறோம் அதிகமாய் பலவான்கள் என்னை ஒடுக்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி பலவிதமான காரியங்களினாலே ஒடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஒடுக்கப்பட்ட காரியத்திற்கு நான் ஒரு முடிவை கொண்டு வருவேன். எவையெல்லாம் உன்னை ஒடுக்கிறதோ அவைகளுக்கு நீ எஜமானாய் மாறுவதற்கு கர்த்தர் நமக்காக யாவையும் செய்ய முடிந்தார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எவையெல்லாம் உன்னை ஒடுக்கிக் கொண்டிருந்ததோ, உன்னுடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்ததோ, உன்னுடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் நீ சுதந்திரமாய் எதுவும் செய்ய முடியாத வகையில் இருந்ததோ, கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார் ஆண்டவர். ஆமென். யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமை உள்ளவர்களை நொறுக்கி வேறே மனுஷரை இப்ப நாம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? வல்லமை உள்ளவர்களை நொறுக்கி அந்த ஸ்தானத்திலே நம்மை கற்றுக்கொண்டு வந்து வைக்க போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்துறை இருந்த எல்லா அடிமைத்தன நுகத்தின் ஆவிகளை கர்த்தர் முறித்து கர்த்தர் நம்மை மேன்மையான இடத்துல கற்றுக்கொண்டு வந்து வைத்தாராக. லூக்கா 1:49 சொல்லுகிறது. லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் 49வது வசனம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஹல்லேலூயா. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அப்ப வல்லமையுடையவர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்யும் பொழுது நீங்கள் சுதந்திரவாளிகளாய் மாறுவீர்கள். என் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கற்றுக்கொண்டு வருவார். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். அதே எரேமியா 31:14 நாம் வாசிக்க கேட்கலாம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்கி என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்.
திருப்தி ஆவார்கள். அப்படி ஆண்டவர் அவருடைய நன்மை நாளை நம்மை திருப்தி ஆக்குவார். அருமையான தேவ பிள்ளை, சோர்ந்து போகாது. தேவ நன்மை நாளை திருப்தி அடையும்படி கர்த்தர் செய்வார். சங்கீதம் 4வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேறு விவிதமாய் சொல்லுகிறது, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் போதும். இதுவரைக்கும் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்திருக்கலாம், எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் யார் என்று சொல்லி. கர்த்தர் சொல்கிறார், நீ மனுஷனத்துல நன்மை தெரிஞ்சா கிடைக்காதுப்பா, நானே உனக்கு நன்மைகளை செய்கிறவர். அவன் நானே உனக்கு நன்மைகளை செய்கிறவர். சங்கீதம் 13:6 வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 13:6, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால். அல்லேலூயா. சங்கீதம் 51:18 வாசிக்கலாம். சங்கீதம் 51:18, சீயோனுக்கு ஒரு பிரியத்தின்படியே நன்மை செய்யும். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இன்னும் வயதத்தில் வாசிக்கிறோம், அவர் பிரியத்தின்படி சீயோனுக்கு என்ன பண்ணுகிறாரா? நன்மைகளை செய்கிறார். ஆகவே உங்களுடைய ஏக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். ஏக்கங்களை கர்த்தர் மாற்றி, கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின்படி நல்ல முடிவை, ஒரு மாறுதலை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில இப்பொழுதும் ஒரே ஒரு வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுக்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை மூலமா எங்களோடு இடைப்பட்டதாக ஆண்டவர் இடைப்பட்டதுக்காக நன்றி. அத்தனை பெரிய காரியங்களை செய்யுங்கள். ஒவ்வொருடைய பார்த்துக் கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறார். பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பும் ஐக்கியமும் மனிதரோடு இன்றும் என்றும் சதா காலங்கள் கூட இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.